ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் பொதுவான காதல் உணர்வுகளை அனைவரோடும் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி வாழ்வில் சுபிட்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உலக காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்துல அனைத்து விதமான உறவுகளுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இதை பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு இதுல முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டனை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ புதன்கிழமை ராசி பலன்களுக்கு நம்ம போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2024 வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 2ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையும் 6ஆம் இடத்துல புதன் சூரியன் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திரபகவான் இணைந்து காணப்படுகிறார். மாலை 4:41 பிறகு 8ஆம் இடத்திற்கு நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறாருங்க சந்திர பகவான். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் முக்கியமாக நீங்க டைமிங்கை மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்க. எந்த நேரத்தில் நீங்க எதை செய்யணுங்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மாலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்குதுங்க. மாலை 4:41 முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறதுனால முக்கியமான எல்லா விதமான வேலைகள், எல்லா விதமான மீட்டிங், முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள், செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாலைக்குள்ளே முடிச்சிருங்க. மாலை நேரத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சிருது நல்லதுங்க. ஏன்னா அதுங்க பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் புத்தியில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இதனால் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. எந்த டைமில் எந்த வேலையை பண்ணுங்கிற ஒரு டைம் டேபிளோடு நீங்கள் ஒர்க் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெற முடியுங்க. என்ன வேணால் செய்யலாங்க. எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியுங்க. ஆனால் டைமிங்கில் மாலை நேரத்துக்குள்ளே முடிச்சிருங்க. வியாபார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வியாபார ரீதியாக குறிப்பாக கால்நடை தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. அப்படி ஆர்வமாக செயல்படும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸ் எல்லா விதமான பிஸ்னஸுமே இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. மற்றவங்க தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் ஃபாதர் கூட அப்பா கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைகிறதுனால உங்களுக்கு மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால தந்தையுடனான உறவு வலுப்பெறும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்க தாராளமாக செய்யலாம். உடனடியாக உங்களுக்கான ஏற்பாடுகள், திருமண ஏற்பாடுகள் போன்ற சுபகாரிய ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக கைகூடுவதை நீங்கள் காண முடியுங்க. புதுசா நிறைய இடங்களுக்கு நீங்க டூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க. புதிய இடங்களை சுற்றி பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது விவாதங்கள், ஆர்குமெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நீங்க விவாதம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்குங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாமே நீங்கி விடுங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உங்க தொழிலை பெரிதாக விரிவுபடுத்த முடியும் உங்களால். இன்னைக்கு சின்னதாக இருக்கக்கூடிய தொழில் பெருசாக மாற்றுறது, புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது, உங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துறது போன்ற வெற்றியெல்லாம் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு தீர்றதுனால உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெருகும் நண்பர்களே. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே சந்தோஷமான, அற்புதமான, முன்னேற்றகரமான ஒரு நாள். இதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும்போது நீங்கள் தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது இன்னும் சிறப்புங்க. சில விஷயங்களை நீங்க பிளான் பண்ணபடி நடக்கல அப்படின்னா அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் உங்க ரகசியங்களை இன்னைக்கு யார்ட்டையும் இங்கே ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க. ரகசியங்களை நீங்க வெளியே கசி விட்டீங்கன்னா அலுவலக ரீதியாக அது உங்களுக்கு சில கெடுதல்களை ஏற்படுத்திவிடும். அதனால சில உறவுகள் கூட பாதிக்கப்படலாம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ரகசியத்தை ரொம்ப அலுவலக ரீதியான ரகசியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. உங்க வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்க தாராளமாக செய்யலாங்க. அது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு சக்திசாலியாக இன்னைக்கு இருப்பீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் அற்புதமான ஒரு மேஜிக்கலான உறவை உங்களது காதலரிடம் இன்று தினம் பெற முடியுங்கிறதுனால குதூகலமான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்று தினம் காதலர் தினம்ங்கிறதுனால அனைத்து விதமான காதலருக்கும் எனது உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்று தினம் நீங்கள் சக்திசாலியா இருக்கிறதுனால எந்த வேலையை செய்தாலும் அதை பாதி நேரத்தில் உங்களால் செய்து முடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விலையுந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பராமரிக்கணுங்க. உதாரணத்துக்கு இந்த செயின் போட்டிருக்கக்கூடிய செயின்ல அதில் இருக்க டாலர் எல்லாம்
ஹூக்கில் லூஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில பொருட்கள் வந்து கலந்து உளுந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக பயணங்களின் போது நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிச்சுக்கோங்க. அப்படி ட்ராவல் பண்ணலினாலும் பரவாயில்ல, உங்கள் பொருட்கள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த நகைகள்லாம் கரெக்டாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்றத நீங்கள் அவரோட டைப் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் தேவைப்படும் போதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு உதவி வருவாங்க. அதனால் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பிஸ்னஸில் நீங்கள் வந்து கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த மகிழ்ச்சி, சோகம் மற்றும் நல்ல ஒரு சந்தோஷமான தருணங்களை எல்லாம் கலக்கக்கூடாதுங்க. பிஸ்னஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் மூடில் தான் நீங்கள் பண்ணணும். அது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்க கூட நேரத்தை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண கற்றுக்கணும் நண்பர்களே. அதன் மூலமாக வீட்டில் நல்ல எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு அற்புதமான நாள்கள். திருமண வாழ்க்கையிலேயே இன்றைய தினம் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமையுதுங்க. அதனால் இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். மிகச்சிறந்த ஒரு நாள். இன்றைய தினம் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் டைமிங் ரொம்ப முக்கியம். மாலை நேரத்துக்குள்ளே முடிச்சிருங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, விவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் அந்த விவாதங்களில் கிடைக்குங்க. இன்றைய தினம் புதுசாக நிறைய இடங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான முடிவுகள் நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறந்த நாள்ங்க. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மனத்தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் புதிதாக சில பிசினஸ் கால்நடை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்க காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கால்நடைகள் விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கூடுதல் கவனம் செலுத்தலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வகையில சிறப்பாக மேம்படுங்க. அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுக்கு சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யறத கொஞ்சம் ஆர்வமா நீங்க செயல்படுவீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து நீங்கள் மன நிறைவை கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அப்பா கூட இருக்கக்கூடிய அந்த தந்தையுடனான உறவு வந்து சிறப்பாக மேம்படுங்க. கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி விடுங்க. நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.